வணக்கம். இன்னைக்கு நம்ம குரூப்பிங் பாயிண்ட்ஸில் Z cleft பாயிண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ Z cleft இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பாயிண்ட். எது அக்யூமுலேஷன்? வாட் இஸ் மீன் பை அக்யூமுலேஷன்? குவிதல். இங்கே என்ன குவிது இந்த புள்ளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் பிளட். இந்த புள்ளியில் மட்டும் அதிக அளவில் சி அண்ட் பிளட் வந்து குவிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த Z cleft பாயிண்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 Z cleft பாயிண்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மெரிடியனுக்கும் ஒரு Z cleft பாயிண்ட் இருக்குது, அதாவது அக்யூமுலேஷன் பாயிண்ட் இருக்குது. இன் Z cleft பாயிண்ட் 6, யாங் Z cleft பாயிண்ட் 6, மொத்தம் 12 Z cleft பாயிண்ட் அமைந்துள்ளது. ஸோ இந்த புள்ளி மற்ற புள்ளியிலிருந்து எப்படி சிறப்பாக இருக்குது, இதுக்கே Z cleft பாயிண்ட் அப்படின்னு வந்து பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு பெரிகார்டியம் சக்தி ஓட்ட பாதையை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். 12 சக்தி ஓட்ட பாதைக்கும் இதுதான். நான் இதில் வந்து பெரிகார்டியம் சக்தி ஓட்ட பாதையை ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ P1 P2 பாருங்க, இதுதான் பெரிகார்டியம் சக்தி ஓட்ட பாதை. அதில் முதல் புள்ளி P1, செகண்ட் புள்ளி P2, P3, P4. P4 தான் பெரிகார்டியத்துடைய Z cleft பாயிண்ட். அப்போது நார்மலாக P1 பாயிண்ட், P2 பாயிண்ட், P3 பாயிண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது P4 பாயிண்ட்டுடைய டயாமீட்டர் இருக்கு இல்லையா, சுற்றளவு இருக்கு இல்லையா, மற்ற புள்ளிகளை காட்டிலும் இந்த Z cleft பாயிண்ட்னு கொடுத்துருக்கக்கூடிய புள்ளியினுடைய சுற்றளவு கொஞ்சம் ஆழமும் சரி, கொஞ்சம் டெப்த்து, ஐ மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது அக்யூமுலேட் பண்ணணும், உள் வாங்கணும், குவிச்சு வைக்கணும் இல்லையா, அதுக்காக மற்ற புள்ளிகளை விட மொத்தம் பெரிகார்டியம் 9 புள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த 9 புள்ளிகளில் இந்த Z cleft பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த P4ன்னு சொல்லக்கூடிய இந்த Z cleft பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த சக்தி ஓட்ட பாதையில் உள்ள சீயும் பிளட்டையும் அது அக்யூமுலேட் குவிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது அக்யூமுலேஷன் பாயிண்ட், அதனால தான் இதை சொல்கிறாங்க. இது எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் கண்டிஷன், அதாவது கிரானிக் கிடையாது. யுவான் சோர்ஸ்க்கும் நம்மளுடைய Z cleft பாயிண்ட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, யுவான் சோர்ஸ் பாயிண்டில் உள்ள இன் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதை வந்து கிரானிக் கண்டிஷன்ஸு, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு நாம் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த Z cleft பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூட் கண்டிஷன், தற்காலிகமாக வரக்கூடிய நோய்களுக்கு தான் இதை பயன்படுத்த வேண்டும். ஸோ இதுலேயும் இன் 6 புள்ளி, யாங் 6 புள்ளி இருக்குது. இப்போது வரக்கூடிய வீடியோவில் நாம் இன் எப்போ பயன்படுத்த போகிறோம், இன் சேனலில் உள்ள Z cleft பாயிண்ட்டை எப்போ பயன்படுத்த போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ Z cleft பாயிண்டில் இன் Z cleft பாயிண்ட் எப்போல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே தெரியும், Z cleft பாயிண்ட்னாலே அக்யூட் கண்டிஷனில் தான் நம்ம இந்த புள்ளிகளை பயன்படுத்துவோம், அதாவது தற்காலிகமாக தோன்ற நோய்களுக்கு. அண்ட் இன் Z cleft பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Z cleft பாயிண்டில் இன் புள்ளிகளும் இருக்குது, யாங் புள்ளிகளும் இருக்குது. அதாவது இன் சேனலில் அமைந்துள்ள புள்ளிகள் எல்லாமே இன் Z cleft பாயிண்ட்னு சொல்லுவோம். யாங் சேனலில் உள்ள Z cleft பாயிண்ட்டை யாங் Z cleft பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இன் Z cleft பாயிண்ட்டை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம் உடம்பில் பிளட் இஷ்யூஸ், அதாவது ரத்தம் சார்ந்த தொந்தரவுகள், ரத்தம் சார்ந்த நோய்களுக்கு நாம் தாராளமாக இன் Z cleft பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அதாவது இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட, திடீர்னு மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், அப்புறம் தொண்டையிலிருந்து ரத்தம் வடிதல், இந்த மாதிரி ரத்தம் சம்பந்தத்தோடு திடீர்னு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நாம் இன் Z cleft பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். இப்போது நம்ம இன் Z cleft பாயிண்ட்டை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாங் Z cleft பாயிண்ட், அதாவது யாங் சேனலில் அமைந்துள்ள Z cleft பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே அதே அக்யூட் கண்டிஷன், தற்காலிகமாக தோன்றக்கூடிய நோய்களுக்கு தான் பயன்படுத்த போகிறோம். இன் Z cleft பாயிண்ட் எப்படி நம்ம ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இந்த யாங் சேனலில் அமைந்துள்ள Z cleft பாயிண்ட்டை எப்போலாம் நம்ம பயன்படுத்தலாம்னா வலி, அதாவது பெயின் சார்ந்த ப்ராப்ளத்துக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு கேல்பிளாடர் ஸ்டோன்னால் வரக்கூடிய வலி, இல்லை கிட்னி ஸ்டோன்னால் வரக்கூடிய அந்த வலி, அப்புறம் மாதவிடாய் சார்ந்த வலி, இந்த மாதிரி பெயின் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அதாவது தற்காலிகமாக இப்போ பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு அக்யூட்டாக திடீர்னு வயிற்று வலி வருது, அப்போது அந்த வயிறு சார்ந்த அந்த ஸ்டமக் சக்தி ஓட்ட பாதையில் உள்ள Z cleft பாயிண்ட், ஏன்னா அது வந்து யாங், அப்போ பெயினுக்கு அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, Z cleft பாயிண்டில் 6 இன் புள்ளிகளும் 6 யாங் புள்ளிகளும் இருக்குது. அந்த 6 இன் புள்ளிகளும் பிளட் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துகிறோம். 6 யாங் புள்ளிகள் எல்லாமே வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம்.